நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்டு குருமணிதான் தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு சில பரிகார முறைகளை நீங்கள் பின்பற்றினாலே அற்புதமான மாற்றங்கிறது நடக்க தொடங்கணும்னு சொல்லலாங்க. அந்த வகையில் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் ஏற்படுத்தணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, நல்லா இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாதிப்பு, குழந்தைகளோட நிலையில் பாதிப்பு, உறவினர் வகையில் மனஸ்தாபம், தொடர்ந்து பொருளாதார ரீதியாகவும் தொடர்ந்து பல விதமான தடைகள், ஒரு நல்ல வருமானம் இல்லை, கண் திருஷ்டி பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு சகல தோஷம் இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படக்கூடியவங்க தாராளமாக தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னா, பெரும்பாலுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார மேன்மை மிகுந்த அதிர்ஷ்டம் பெறணும்னா இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த ஒரு சில வழிபாடுகள் செஞ்சிங்கன்னா போதுங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பணம் செஞ்சு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதால வாழ்க்கையில் பல நல்ல மாறுதல் உண்டாகுங்க. மாதம் தோறும் வரக்கூடிய இந்த சஷ்டி கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவானுடைய சாரமாக இருக்கக்கூடிய கந்தவன் முருகன் வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான அம்சம்னு சொல்லலாம். உங்களால் அடிக்கடி முடியலினாலுமே மாதத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்ய பாருங்க. அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இல்லைன்னா செந்தூர சாத்தி வழிபாடு செய்கிறதாலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துரதிருஷ்டம் தோஷங்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய வாய்ப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையான விஷயம்தான். உங்கள் வீடு இல்லைன்னா கோயில் இருக்கக்கூடிய எறும்பு புத்துக்கு இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு வெள்ளம் கலந்த அரிசி மாவு மாதிரி தானமாக கொடுக்கணும். இது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட நீங்கள் எப்போதும் ஆசீர்வாதம் பெற முயற்சி செய்ய பாருங்கள், இது நல்ல பலனை கொடுக்குங்க. இந்த துறவிகள் யாசகம் பெறக்கூடியவங்களுக்கு இனிப்பான உணவுகளை தானம் அளிக்கிறது கர்ம வினை பாதிப்பை நீக்கும். வயது மூத்தவங்க கிட்ட எப்போதும் மரியாதையாக நடந்துக்கிறதும் அவங்கக்கிட்ட ஆசைகளை பெற்றுட்டு வரதும் உங்களுக்கு ரொம்ப நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் அரச மரத்தை வளர பாருங்கள், இது ஒரு சிறந்த பரிகாரமாக அப்படின்னு சொல்லலாங்க. 12 ராசிகளில் 8வது ராசி வரக்கூடியதான் இந்த விருச்சிக ராசின்னு சொல்லலாம். விருச்சிகன்னு சொன்னாலே தேளுங்கிறது அர்த்தம். பெரும்பாலுமே உங்களுக்கு முன்கோபம் உண்டு தான், ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது இவங்களுக்கு பொருந்தோம். கோபம் வந்துட்டால் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் கடும் வார்த்தையால் தேலை மாதிரி கொட்டிடுவாங்கன்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு உண்மையான விஷயம் என்னென்னா, உள்ளொன்று வச்சு போகிறவொன்னு பேச தெரியாது, வெளிப்படையான குணம் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க. நெருப்பு போர்க்காரன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதால கோப குணம் உண்டுதாங்க. ஆனால் அந்த கோபத்தில் உண்மைங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பான காலகட்டம் தாங்க. இது வரைக்கும் எதுக்கு எடுத்துக்கிட்டாலுமே ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க, செய்யலாமா வேண்டாமா இது விட்டுடலாமான்னு ஒரு நிறைய குழப்பத்தோடு தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. பிரச்சனை கண்டு கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் குழம்பி தான் போயிருப்பீங்க, கொஞ்சம் பயந்து தான் போயிருப்பீங்க. இது வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் எல்லாமே தனியக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. தேவையில்லாத கண் திருஷ்டி எதிரி தொல்லை கூட உங்களை விட்டு விலகக்கூடிய நேரம் தான். உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இனி படிப்படியான முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய திறமையை வெளிப்படக்கூடிய காலமாக இருக்குதுங்க. எந்த காலமும் நேரமும் சிறப்பான நேரம் கைகூடி வந்திருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் தோண்டு போயிடாதீங்க, தைரியமாக எதிர்கொண்டு துணிச்சலாக நீங்கள் இந்த நேரம் செயல்பட்டாலே நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. அதுவுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் இறுதியாக உங்களுக்கு சாதகமான முடிவாக தான் கிடைக்கும். அதனால் முயற்சி கொடுக்கறத மட்டும் இந்த நேரம் விட்டுறாதீங்க. முன்னேறக்கூடிய காலம்தான். தொழிலில் போட்டி போகாமங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும், ஆனால் அதிலிருந்து விரைவிலேயே விடுபட்டு நல்ல முன்னேற்றத்தை அடைப்போறீங்க. வேலை செய்கிற இடத்துல இருந்த எதிரி நண்பர்கள் வகையில் இருந்த பல பிரச்சனை எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலுமே சந்தோஷம் நீடிக்கும். குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருக்கிற குடும்பத்தில் கூட ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று கொடி பிடிச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லாமல் தவிச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பிரிஞ்சு போன உறவு எல்லாமே ஒன்று சேரும். உங்களை பார்த்தாலே கண்ணும் காணாமல் ஒதுங்கினவங்க கூட இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவாங்க. வாய்ப்பும் நிறைய காத்து கிடக்குது. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பங்கள் குறையக்கூடிய நேரமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாங்க. நிறைய சோதனைகளை சந்திச்சவங்களுக்கு கூட இனி நீங்கள் சாதனை செய்யக்கூடிய நேரம் தான். நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் வேலை இல்லாதவங்க முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லபடியாக வேலை கிடைக்கும். உத்தியோகத்துலேயும் மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. வாய்ப்பு தேடி வரக்கூடிய நேரம் தான். பல நல்ல மனிதர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்குங்க, அதனால் ஆதாயம் உண்டு.
தொழில் விருத்தி அடையும். 10ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறதால தொழில் ஸ்தானம் வலுவடைஞ்சிருக்குதுங்க. தொழில இருந்த தடை கண்டிப்பா நீங்கும். நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். மனசுல தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க இந்த நேரம். கடவுளுடைய பரிபூர்ண ஆசையை பெற போறீங்கன்னு சொல்லலாம். அதனால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. உறவினர் வருகை இந்த நேரம் இருக்கும். அதனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் மகிழ்ச்சி தங்கும். கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். குரு பகவானால மனசுல நிம்மதி ஏற்படும். சஞ்சலம் நீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட், இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. லாபம் அதிகரிக்கும். எந்த முதலீட்டு மூலமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு லாபங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு பகவானை பொறுத்த வரைக்குமே இந்த முதல் 15 நாட்களுக்கு உங்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை இருக்குதுங்க. அதுக்கு பின்னாடி எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றம் உண்டு. ஆனால் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா ராசிநாதன் நீச்சமாக இருக்கக்கூடிய நேரம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரம் உடம்பும் சரி மனசும் சரி ஒன்னோடு ஒன்று இணையாது. உடம்பு நல்லா இருந்தால் மனசு ஏதாவது ஒரு குழம்பி போகும். மனசு நல்லா இருந்தால் உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போகும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன செலவு உண்டுங்க. இந்த காலகட்டங்கள், அதாவது இந்த வாரம் கடந்து அடுத்து வரக்கூடிய 2 வார காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. வாழ்க்கை துணையோட விவகாரத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. நீங்கள் சாதாரண பேசினா கூட இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சண்டை சச்சரவுங்கிறது அந்த காலகட்டங்களில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தை கவனிக்க மறந்துடாதீங்க. குடும்பத்தில் கவனிப்பு செலுத்துறது நல்லது. இல்லைன்னா மனக்கசப்பு தான் ஏற்படும். அதே மாதிரி ரொம்ப நாளாகவே தூக்கத்தில் கொஞ்சம் பாதிப்பு சந்திக்கக்கூடியவங்களாகவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. மேலுமே ஆரோக்கியம் சீராக இருக்கணும்னா சரியான தூக்கம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. தொடர்ந்து அடிக்கடி ஆலய வழிபாடு செய்ய பாருங்க. இது நேர்மறை சக்தி அதிகப்படுத்துன்னு சொல்லலாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு முக்கியம். தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க. இழுப்பை நிதியை பெற்று வழிபாடு செய்ய பாருங்க. நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுத்த வரைக்குமே கூட வேலை செய்யக்கூடியவங்களோட எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. ராகு கேதுவால் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறத வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குங்க. உறவினர் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க. தாழ்ந்து போகிறவங்க என்றைக்குமே கெட்டு போனதில்லை. அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி வேணுங்க. காரியம் நிறைவேறும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எதையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கணும். மனசில் இருக்கிறது எல்லாமே எல்லாருக்கிட்டையும் உளறி கொட்ட வேண்டாம். இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் இது பொறுமை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. வேலை சும்மா அதிகம்தான். ஆனாலுமே மற்றவங்க கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறத விட நீங்களாவே முன்னே நின்று செய்ய பாருங்க. வார்த்தையில் கவனம் பாருங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் பாருங்க. குறிப்பாக இந்த நேரம் வயசானவங்களாக இருந்தால் இந்த ரத்த அழுத்தம் சக்கரை மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கங்க. ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான வழிபாடுகள் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் நீங்கள் கால பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத கொஞ்சம் எதிரி தொல்லை இருக்கும். அதனால் கால பைரவர் வழிபாடு செஞ்சுக்க பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாங்க. எல்லா விதமான பிரச்சனைக்கும் மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். தேவையில்லாத கற்பனை, தேவையில்லாத குழப்பத்தை நீங்களாவே யோசித்து நீங்களாவே ஒரு முடிவு எடுத்துக்கிறது தான் இந்த நேரம் உங்களுக்கு பல பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. அதை விட்டுட்டாலே போதும் உங்களுக்கு சிறப்புங்க. நோய் வழக்கு எதிரி இது எல்லாமே காரணமாக அமையக்கூடியவங்க நீங்கள் தான். அதனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதுலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் சந்திச்சு தான் வந்திருக்கிறீங்க. எதில் எப்படி செயல்படுங்கிற ஒரு அறிவு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. இதில் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. எடுத்தங்கோத்தம் செயல்படக்கூடாது. அவ்வளவுதான். மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லைங்க. சாணியர்னா முளை சறுக்கிற நிலைமை எல்லாமே இனி இல்லை. உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. இடம் வீடு வாகனம்னு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு சொல்லலாங்க. குழந்தை வீடு வாகனம் தாய் தொடர்பான பிரச்சனை இது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. இனி உங்களுக்கு இறங்கு முகமே கிடையாது. எல்லாமே ஏறுமுகம்தான். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். சனி குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால தனஸ்தானத்திலேயே நீ உங்களுக்கு பிராப்தம் ஏற்பட போகுது. கடன்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். கடன்கள் இருக்குதேன்னு கவலைப்பட வேண்டாம். விரைவிலேயே லாபம் அதிகரிக்கிறதால கடன்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிலம் வீடு வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. முதலீடு செய்ய தொடங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு வரதை தடுக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கணும். கொஞ்சம் தன்மையை நடத்துக்குங்க போதும். இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சத்துரு தொல்லை எதிரி தொல்லை நோய் பிரச்சனைங்கிறது அப்பப்போ வந்து தான் போகும். மனசு தளர விடாமல் செயல்பட பாருங்கள். குழந்தைங்களோட உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு அஷ்டமத்தில் மறைகிறதால இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த கடன் கொடுக்கறது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்படைங்க. அதுவுமே தொழில்நுட்பத்துறை சட்டத்துறை தகவல் தொடர்பு துறை மாதிரி கணினி சம்மந்தப்பட்ட துறை இப்படி தொடர்ந்து பயணிக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல அபிவிருத்தியான காலகட்டம் தான். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்கள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வாழ்க்கை துணையோட உடல் நிலையில் கவனமாக இருந்துக்கங்க. மனசில் பட்டது பேசுறது நல்லது தான். ஆனால் யார்கிட்ட எப்படி பேசணும்னு பார்த்து பேச பாருங்கள்.
தந்தையோட உடல்நலத்தில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. குரு வழிபாடு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், அஷ்டம திதியில் முன்ன சொன்ன மாதிரி தான் பைரவர் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. இது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.